போராடி அவங்க பாடுகளிடம் மன்றாடி வருகிறார்களோ மன்னிப்பு செய்யாத. அவ்வளவு இருக்கும். தங்கச்சி வணக்கம்மா. இந்த காரைக்குடியில் வந்து முத்துமாவட்டத்தில் வந்து சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. திருவிழா பற்றி என்ன நினைக்கிறீங்க, எப்படி பார்க்குறீங்க? அதாவது சின்ன வயசுல ஆத்தா வந்து அதாவது வடநாட்டு பக்கம் வந்தாங்கன்னு சொல்றாங்க. வந்து ட்ரெயின்ல வந்து தெரியாம இந்த ஸ்டேஷன்ல இறங்கிட்டாங்களா? ஜாலியா இருக்குண்ணே இந்த திருவிழானா. நம்ம ஆனா இங்க கொஞ்சம் எங்க அம்மா வந்து குட்டி பிள்ளையா இருந்தான்னு சொல்லுவாங்க. குட்டி பிள்ளையா ஒரு ஆத்தாலும் அவ்வளவு எங்களுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிரபாகரன். ஓகேங்க, இப்போ என்னன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கோயிலுக்கு ஒரு சிறப்பு இருக்குது, ஒரு வரலாறு இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம காரைக்குடி பக்கத்தில், அதாவது சிவகங்கை மாவட்டம், நம்ம காரைக்குடி மையத்தில் லலிதா முத்தமாரியம்மன் கோயில் இருக்குது. ஓகே, இங்கே என்ன வரலாறு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சிறுமி மீனாட்சிபுரத்துலேருந்து காரைக்குடி வந்ததாகவும், அதாவது அவங்க வரும்போது அம்மா நோயுடன் வந்திருக்காங்க. அப்போ இந்த ஊர் மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்கள வந்து கேலி பண்ணியிருக்காங்க. இந்த சின்ன பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேலி பண்ணவங்கிட்ட அங்கேருந்து கேலி பண்ணவங்கிட்ட ஒருத்தங்கிட்ட போயிட்டு, உங்கள் வீட்டுக்கு பின்னால் ஒரு தக்காளி செடி இருக்குது, அங்கே தக்காளி இருக்குது, இப்போ எடுத்துகிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. சார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கள் வீட்டில் தக்காளி செடி இல்லை, நான் போய் இப்படி எடுத்துகிட்டு வர முடியும் சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. இருக்குது, இப்போ எடுத்துகிட்டு அவங்க சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. சரி சொல்கிறாங்களே சொல்லிட்டு போகுன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துகிட்டு வர போயிருக்காங்க. போய் பார்த்தா அதே மாதிரி அந்த இடத்துல தக்காளி செடியில் தக்காளி இருந்திருக்கு. ஸோ அவர் என்ன பண்ணி பார்த்தோன்னே அவர் ஒன்றும் புரியல. ஏன்னா அவருக்கு தெரியும் அங்கே தக்காளி செடி இல்லைன்னு சொல்லிட்டு. பார்த்தோன்னே ஒரு அதிர்ச்சி. அவர் என்ன பண்ணார், அங்கே தக்காளி எடுத்துகிட்டு வந்து அவங்கக்கிட்ட கொடுத்து காலில் விழுந்து வணங்கியதாகவும், அப்போ அந்த சின்ன பெண் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு இந்த இடத்துல கோவில் கட்டி வழிபடுங்க, நான் உங்களை எல்லோரும் நல்லா வச்சுக்கிறேன் சொல்லிட்டு சொன்னதாகவும் ஒரு வரலாறு இருக்குங்க. இது நான் சொல்கிறத விட அந்த பகுதி வாழ் மக்கள் அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டுன்னா நம்மளுக்கு ஒன்றும் தெளிவான வரலாறு கிடைக்கும். வாங்க போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு சமூக மக்களை கோயிலுக்குள்ளே அனுமதிக்காமல் தடுக்கிற பகுத்தறிவற்ற மக்கள் இன்னும் இருக்காங்க. அதை நம்ம மறுக்க முடியாது, நிசப்தமான உண்மை. அப்படி இருக்கும்போது இப்போது இந்த கோயில் எடுத்துட்டிங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் என்ற எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் எல்லாம் ஒற்றுமையாக இந்த திருவிழா கொண்டாடுறாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஒற்றுமையாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம இந்த விஷயத்தை நம்ம அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும். இப்போது இஸ்லாமிய சகோதரர்களாக இருக்கட்டும், கிறிஸ்டின் சகோதரர்களாக இருக்கட்டும், ஸோ எல்லாருமே மதத்தை அவங்களுக்கு பிடித்த மதத்தை நம்ம தழுவுறோம். அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஸோ மதத்தின் அடிப்படையில் அவங்க சிறுபான்மையை சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இந்த விஷயத்தில் நான் ரொம்ப கடுமையாக நான் கண்டிக்கிறேன். எனக்கு அதில் முரண்பாடு இருக்குது. ஏன்னா அதான் மதம், அது அவங்களோட தனிப்பட்ட உரிமை. அவங்க கடவுள் எல்லாம் ஒன்று தான், பட் மதம் அது அவங்களோட தனிப்பட்ட, ஸோ அவங்க தனிப்பட்ட விருப்பம். நம்ம எந்த கடவுள் வழிபட போகிறோம் அவங்களுடைய விருப்பம். அப்போது அந்த மதத்தின் அடிப்படையில் அவங்க சிறுபான்மையை சொல்கிறது எந்த விதத்தில் கரெக்டாக இருக்கும் நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா அவங்க என் தமிழ் பேசி என் இனத்தை சார்ந்தவங்க, என்னோட அண்ணன் தம்பிங்க. அவங்கள நீங்கள் சிறுபான்மை சொல்கிறது எங்களை ஏற்றுக்க முடியாது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அரசியலுங்க இது? இவங்க கீழே, இவங்க மேலே, இவங்க சிறுபான்மை, இவங்க பெரும்பான்மை சொல்கிறது எல்லாத்தையும் எதுக்கு பிரித்து வைக்கிறீங்கன்னு தெரியல. இல்லை என்னைக்கு அதான் சொல்கிறேன், என்னைக்கு எல்லாம் தமிழ்னா ஒன்றிணைறமோ அன்னைக்கு மட்டும்தான் நம்ம நாடு இன்னும் வளமாக இருக்கும். நம்ம தைரியமாக சொல்லிக்கலாம் இது ஒரு ஒற்றுமையான நாடுன்னு சொல்லிட்டு. இந்த ஜாதியாவது மதமாக பிரிஞ்சிருக்கிற வரைக்கும் நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன் இந்த விஷயம் என்னன்னா, நாங்கள் கோயில் திருவிழா போகும்போது இந்த விஷயம் நான் பார்த்தேன், நல்லா இருந்தது. ஏன்னா முஸ்லீம், கிறிஸ்டின் எந்த ஒரு மத வேறுபாடு இல்லாமல் அவங்க பால் குடம் எடுத்துகிட்டு வரும்போது, ஸோ பொடி சுடுமே சொல்லிட்டு அந்த இடத்துல நீர் பாய்ச்சல முஸ்லீம்களாக இருக்கட்டும் அவ்வளோ ஒற்றுமையாக திருவிழா கொண்டாடுறாங்க. எந்த ஒரு மத வேறுபாடு இல்லாமல் ஒற்றுமையாக இருக்காங்க. வாங்க போகலாம். இந்த காரைக்குடியில் திருவிழா மிக சிறப்பாக நடந்துருக்கு. இந்த முத்துமாரியம்மன் கோயில் தமிழகமாக பேசப்படுது, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது 1956 சமயபுரத்துல இருந்து ஒரு அம்மன் சின்ன பாப்பா பேசினதா சொல்லப்படுது. அந்த வருஷத்துல இருந்து இப்போ வரைக்கும் சிறப்பா நடந்துட்டு இருக்கு. சின்ன கோயிலா இருந்தது, இப்போ நிறைய பேர் எடுத்து நடத்துறாங்க. இங்க வேணுனது எதுவுமே இல்லைன்னு சொல்லாம கொடுக்குற அம்மன் இது. கண்டிப்பா எதுவுமே நல்லா நடக்கும்னு சொல்றாங்க. நான் ராமநாதபுரம். நான் 7 வருஷம் ஆச்சு இங்க காரைக்குடியில காரைக்குடிக்கு வந்ததுல இருந்து தவறாம வந்துரும். கூட்டம் வருஷம் அதிகரிக்கிறாங்க. ஆமா, வருஷம் வருஷம் கூடுதலா 1 லட்சத்துக்கு மேல எக்கச்சக்கமா வருது அப்படின்னு சொல்றாங்க. எந்தெந்த ஊர்ல இருந்தெல்லாம் வராங்கன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி வராங்க நிறைய பேர்.
வந்துருவோம் நாங்க குடும்பத்தோட வந்து. இந்த திருவிழா பார்த்தீங்கன்னா ஜாதி மதம் கடந்து பார்க்குறேன்னு நினைக்கிறாங்க, அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆமா, ஜாதி மதம் இல்லாம தான் இந்த அம்மனை தான் அந்த குட்டி பாப்பாவா இருந்தது தான் இது பண்ணி வழிபடுறாங்க. அம்மன் சொன்னாலே காரைக்குடியில ஆமா முத்துமாரியம்மன் தான் சொல்லுவாங்க ரொம்ப. ஆமா, வணக்கம்மா. இந்த காரைக்குடியில வந்து இந்த திருவிழா வந்து பெருசா நடந்துருக்கு. இந்த திருவிழா சம்பந்தமா என்ன சொல்றீங்க? அதாவது சின்ன வயசுல ஆத்தா வந்து அதாவது வடநாட்டு பக்கம் வந்தாங்கன்னு சொல்றாங்க. வந்து ட்ரெயின்ல வந்து தெரியாம இந்த ஸ்டேஷன்ல இறங்கிட்டாங்களா, இறங்கி இங்க வந்து தெரியாம இருக்கிறச்சு அம்மை போட்டிருக்கு. இந்த முஸ்லீம்ங்க தான் வளர்த்துருக்காங்க, இங்க முஸ்லீம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க, இந்த ஏரியாவில் வந்து வச்சிருந்துருக்காங்க. அப்போ வந்து அம்மை போட்டு புள்ள குளிர்ந்துச்சு. எல்லாம் கேட்கும் போதெல்லாம் வந்து நீங்க என்னென்ன கேட்குறீங்களோ எல்லாம் வந்து நீங்க கேட்கறதெல்லாம் செய்கிறீங்க. இந்த மாதிரி தக்காளி வேணும்னு கேட்டிருக்கு. இங்க கூட கிடைக்கலையோ, இந்த இடத்துல செடி இருக்கு, அந்த செடியிலேருந்து எடுத்துட்டு வாங்க. இல்லை அங்கே செடியே இல்லை. ஆனா இவங்க போய் இந்த பாப்பா சொன்னோடனே அந்த இடத்துல செடி இருந்திருக்கு. எடுத்துக்கு வந்தோடனே அப்புறம் தண்ணி ஏற்றிருக்கு. அங்கனைக்குள்ள பைப்புல தண்ணி தான் குடிச்சிருக்கு. இந்த மாதிரி நீங்க எல்லாரும் என்னைய நல்லா, நான் எல்லாரையும் நல்லா பாத்துக்கிறேன், என்ன கேட்குறீங்களோ கேட்கறேன், நிறைவேற்றி தாரேன் அப்படின்னு. உண்மையா வந்து இது வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. அந்த புள்ள வந்து அந்த இடத்துல குளிர்ந்தது. அந்த இடத்துல குளிர்ந்தது அப்படியே இது வச்சிருக்காங்க, சமாதி வச்சு கும்பிடுறாங்க. எல்லாம் முஸ்லீம் எல்லாரும் கும்பிடுவாங்க. ஆமா, இந்த திருவிழா வந்து வருஷ வருஷம் கூட்டம் வந்து அதிகரிக்கிறாரு. ஆமா, வருஷம் வருஷம் அதிகரிக்குது. ஆமா, இது வந்து ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட உள்ள திருவிழா. ஜாதி மதம் எதுவுமே இல்லாது மெயினா பாத்தீங்கன்னா இந்த குறவர்கள் அவங்க நிறைய இந்த வேல் குத்தி எடுக்கிறெல்லாம் எல்லா ஜாதியார்களும் வந்து நிறைவேற்றுறாங்க. எல்லாருக்கும் நிறைவேற்றி கொடுக்குது. கேட்டது நிறைவேற்று. இந்த திருவிழா நம்ம ஆனா இங்க எங்க அம்மா வந்து குட்டி பிள்ளையா இருந்தான்னு சொல்லுவாங்க. குட்டி பிள்ளையோட ஆத்தான அவ்வளவு எங்களுக்கு பேசுற அடுத்து ஏதாச்சும் சொல்லுங்க. இங்க 8 நாள் திருவிழா நடக்கும். சூப்பரா நடக்கும். ஜாலியா கூட்டமா இருக்கும். இன்னைக்குதான் பெரிய பால்கோடன்னு சொல்லுவாங்க. நிறைய வரும். ஜாலியா இருக்கீங்க. நன்றிடா. அக்கா வணக்கம். இந்த காரைக்குடியில வந்து இந்த திருவிழா வந்து முத்துமாரியம்மன் வந்து சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த திருவிழா பத்தி எப்படி பாக்குறீங்க? இந்த கூட்டம் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா? கூட்டம்லாம் நான் எதிர்பார்க்கறத விட ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நான் வந்து சின்ன வயசுல தான் அந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். ஒரு 8th படிக்கும் போது வந்தேன். அதுக்கப்புறம் இங்கே வரணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. அதனால தான் வந்து செம்ம க்ரௌடு. நைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. காலைல வந்து பகல் திருவிழா பார்க்கறதுக்காக நாங்கள் இங்கேருந்து கிளம்பி வந்திருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஆமாம் ஆமாம். இந்த திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பேசுகிற மாதிரி இருக்குது. அது நினைக்கிறீங்க? ஆமாம், எங்கே இன்ஸ்டா ஓப்பன் பண்ணாலே காரைக்குடி அந்த முத்துமாரியம்மன் கோயில் பற்றி ஃபேமஸாகவே வந்துட்டு இருக்கு. ரீல்ஸ் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ரொம்பவே நல்லா இருக்கு கோயில். இங்கே வந்து பார்த்தோன்னா எனக்கு செம்ம க்ரௌடு, வர முடியல, போக முடியல. நிறைய கடைகள் நல்லா இருக்கு. காவடி பால்கோணம்லாம் சூப்பராக இருக்கு. தம்பி வணக்கம்மா. இந்த காரைக்குடி வந்து முத்துமாரியம்மன்ல வந்து சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த திருவிழா வந்து என்ன நினைக்கிறீங்க? எப்படி பாக்குறீங்க? இது வந்து நல்ல ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கு. காலேஜை கட்டடிச்சு நிறைய சாப்பிட்டுட்டு இப்படி ஜாலியா பசங்களோட அப்படி சுத்தி தெரியும். அப்படிதான் நாங்க நினைக்கிறோம். சாமி பத்தி என்ன நினைக்கிறீங்க? சாமி பத்தி நல்லா ஒரு பவரா இருக்கும் போது ஊர்ல எல்லா பக்கத்துமே, காலேஜ்லயுமே சரி எல்லா பக்கத்துமே நிறையவே காப்பி இருந்தாங்க. நல்லா பவரா இருக்கும் போது அதனால நிறைய பேர் காப்பி போட்டிருக்காங்க. இந்த திருவிழா காண்டி காலேஜ்ல கட்டி வந்துருக்கீங்க. அவ்வளவு என்ஜாய்மெண்ட் இருக்கா உங்களுக்கு? ஆமா, அது ஒரு நல்லா இருக்கும்னே. உள்ள போய் பாருங்க, நீங்க அருமையா இருக்கு. இந்த கூட்டம்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுதுமா? கூட்டம்லாம் பார்க்கல, நசுக்கி எடுத்துறாங்க. நல்லா ஜாலியா இருந்துச்சு. ஜாலியா இருக்கு. சந்தோஷமா இருக்கீங்கல்ல? ரைட், நன்றிமா. அக்கா வணக்கங்க. இந்த திருவிழா வந்திருக்கீங்க. இந்த காரைக்குடி திருவிழா வந்து இந்த திருவிழா வந்து வேற சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த திருவிழா பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த திருவிழா எப்பவுமே சிறப்பா நடக்கிற திருவிழா. இந்த அம்மன் வந்து சக்தி வாய்ந்த அம்மன். அதனால மக்கள் இருக்க பல்லாயிரக்கணக்கு கோடி மக்கள் இந்த கோயிலுக்கு வந்து குமிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு சக்தி, அது மகிமையும் சக்தியும் நிறைஞ்சிருக்கிறதுனால இன்னும் கூட்டம் கூடத்தை செய்யும். அதனால எத்தனையோ அன்னதானங்களும் நீர்பந்தல்களும் அந்த காலத்துல இருந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் பெருகிக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த அம்மனா இந்த அம்மன் திகழப்படுது. அதனால நம்ம வந்து மக்கள் வந்து எல்லாருமே எந்தெந்த ஊர்கள்ல இருந்தோ, எந்தெந்த தேசத்துல இருந்தோ, வெளிநாட்டுல இருந்தோ அந்த அம்மனை வந்து பாக்குறதுக்காக, இந்த சக்தி வாய்ந்த அம்மனை காண்றதுக்காக எங்கெங்கிருந்தோ வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு சக்தியாகவும் திறமையாகவும் இருக்கு. ஏதோ ஒரு காலத்துல அது வந்து ஒரு சின்ன பிள்ளையா இருக்கும் போது அதை வந்து பல பேர் சேர்ந்து துரத்திட்டு வந்ததாகவும், அது ஒரு அம்மன் வந்து அடைக்கலம் காக்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு தக்காளி செடி இருந்திருக்கு. அந்த தக்காளி செடிக்கு பக்கத்துல வந்து ஒளிஞ்சுக்கிட்டதாகவும், இந்த அம்மனுக்கு பேரே தக்காளி அம்மன் தான் சொல்லுவாங்க. தக்காளி வாங்கி வச்சு இன்னைக்கும் சாமி கும்பிட்டு இருக்கிறாங்க. அதனால அதன் மூலமா வந்தது இந்த அம்மன். அதுல வந்து அப்படியே அந்த சின்ன பிள்ளை வந்து அப்படியே இதுவா சிலையா மாறி இருந்துருச்சு.
அதுல இருந்து அந்த அம்மனை வந்து சக்தியா கும்பிட்டு இருக்காங்க. நீங்க வெளியூர்ல வந்திருக்கீங்க, காரைக்குடி தான். இங்க வந்து வருஷம் கூட்டம் அதிகரிக்கிறாங்க, அதை பத்தி நினைக்கிறேன். கூட்டம் அதிகரிக்குதுன்னா அந்த அளவுக்கு அம்மனோட மகிமை சிறப்பா இருக்குல்ல, இன்னும் அதிகரிக்கும். இன்னும் மக்கள், ஆனா இடமே பத்தாம இருக்கு. அதுக்கு அரசாங்கம் மூலியமா எதனாலும் பண்ணாங்கன்னா, இந்த மக்களுக்கு எல்லாம் நல்லா உட்கார கொள்றதுக்கு எதனாலும் மாதிரி கொள்ற மாதிரி கட்டி விட்டாங்கன்னா இன்னும் இந்த அம்மன் சக்தி வாய்ந்த அம்மனா இருக்கும். இருக்க இடம் இல்லாம இந்த மக்கள் எல்லாம் தவிக்கிறாங்க, வெயில்ல நிக்கிறாங்க, கொள்றாங்க. அதுக்கு தக்கன அரசாங்கத்துல இருந்து எதனாலும் செஞ்சாங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கு. நன்றிமா. தங்கச்சி வணக்கம்மா. இந்த காரைக்குடியில வந்து முத்துமாவட்டத்துல வந்து சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த திருவிழா பத்தி என்ன நினைக்கிறீங்க, எப்படி பாக்குறீங்க நீங்க? நல்லா ஜாலியா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கோம், கிளாஸ் எல்லாம் கட்டடிச்சுட்டு வந்திருக்கோம். வந்து ரொம்ப நல்லா ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த அம்மா வந்து சின்ன வயசுல ஒரு குழந்தைய அம்மா போட்டு வந்ததான். அது வந்து எங்க மேம் சொன்னாங்க காலேஜ்ல. அது என்ன, நீங்க அந்த அம்மா வந்து அம்மா போட்டு வந்திருக்கு, ஒரு சின்ன குழந்தை. அதோட வேற ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அதோட கூட்டம் வந்து வருஷம் வந்து அதிகரிக்கிறாங்களா, பத்தி நினைக்கிறீங்க? ஆமா, எல்லா வருஷமும் போன வருஷம் நான் வந்து மாணவர 2 வருஷமா வந்துகிட்டு இருக்கேன். இது கடைசி வருஷம்ன்றனால ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வந்து மாணவர்ல இருந்து திருவிழா பார்க்க காரைக்குடி வந்திருக்கீங்களா? ஆமா, காலேஜ் இங்க படிக்கிறதுனால சரி ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆமா, வணக்கம்மா. வணக்கம்ப்பா. இந்த திருவிழா ஆத்தா முத்துமாரி அவங்க வந்து முதலாக ரயில்வேயில இருந்து முத்தலம்மன் கோயில் வந்து அமர்ந்திருந்து இங்க வந்து மேடையில வேப்ப மரத்தடியில வந்து அமர்ந்திருந்தா சின்ன கைப்பிள்ளையா கை குழந்தையா இருந்தவங்களை ரொம்ப ஆத்தா நாச்சியா முத்து போட்டிருந்து அவங்களிடம் போராடி அவங்களே கழனி வாசல் போய் எனக்கு ஒரு தக்காளி பழம் இருக்கு, பறித்து கொண்டு வா, ஒரு மாம்பழம் இருக்கு, நல்ல வெயில் காலத்துல என்னம்மா அப்படி சொல்றீங்க, தக்காளி பழம் மாம்பழம் எல்லாம் இப்ப இருக்காது அப்படின்னா, இருக்கு, நீ போ, கொண்டுக்கணும் வந்து என்னைய இந்த இடத்துல வச்சு என்னைய சாமி முடு, நான் எல்லா மக்களுக்கும் காரைக்குடியில நான் அருள் புரிகிறேன், ஓம் சக்தி அப்படி சொன்னாங்க. அவங்க இப்ப வந்து 1000 லட்சம் கணக்கான பால் குடம் ஆத்தாளுக்காக வர்றாங்க. எடுத்து எல்லாத்தையும் யாராரு என்னென்ன மனசுல நினைச்சு வேண்டாவளோ அத்தனையும் அவங்க அருள் புரிஞ்சு அத்தனை பேருக்கும் நல்ல வழி காட்டி நல்லா செய்யறதுனால லட்சாதி லட்சம் கோடிக்கணக்கான மக்கள் ஆத்தால முத்துமாரி அம்மால வணங்கி வர்றாங்கப்பா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த கூட்டம் வந்து வருஷம் அதிகரிக்கிறாங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி இவ்வளவு தூரம் அவங்க ரொம்ப மகிமை பக்தி அவங்களுக்கு நிறைய இருக்கு. அதனால அவங்க அருள் புரிகிறதுனால எல்லா மக்களும் நாடி நார்த்தாமலை எங்கெங்க இல்ல எல்லா தெய்வங்களுக்கும் கூட அதிகமாக கோடிக்கணக்கான மக்கள் ஆத்தால வேண்டி இவங்க வந்து குழந்தையில அருள் புரிகிறாங்க. குழந்தை வடிவத்துல வந்து அருள் புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. குழந்தைகளுக்கு பூரா நிறைய சக்தியை கொடுத்து தாய்மார்கள் யாராரு என்னென்ன நினைச்சு அவங்களை போராடி அவங்க பாடுகளிடம் மன்றாடி வருகிறார்களோ மடுப்பு செய்யாத இருக்கும். அவங்க அருள் புரிஞ்சு அவங்க நல்ல வாக்கு கொடுத்து நல்லபடியா எல்லா மக்களையும் காரைக்குடி மட்டும் இல்லப்பா, இந்தியா எங்கெங்க தெரிஞ்சுச்சோ தமிழ் மக்கள் எல்லாரும் அத்தனை பேருக்கும் இவங்களிடம் நாடி வந்து இவங்களிடம் அவங்க வறுமையை சொல்லி அவங்களிடம் வாக்கு வாங்கி அவங்களிடம் போராடி அவங்களிடம் எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுக்கறதுனால இவங்களுக்கு ரொம்ப சக்தி நிறைய இருக்கு. நன்றி. ஆத்தாளுக்கு முத்துமாரி. நன்றி.